100 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க சார். இது வந்து ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறது. அப்போ ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முடக்கிறதுக்கு நீங்கள் மீடியாவை வந்து பயன்படுத்திட்டீங்கன்னு ஆயிடுது இல்லை? சரிம்மா. இப்போ அடிப்படையில் ஒரு உண்மை இருக்குங்க, அந்த உண்மையை கொஞ்சம் சேர்த்து சொல்கிறாருங்க, கொஞ்சம் இட்டுக்கட்டி சொல்கிறாருங்கன்னு சொன்னால் அது கடந்து போயிடுவாங்க. ஆனால் அடிப்படையில் 0% உண்மையே கிடையாது. அப்போ அதை நீங்கள் வந்து மையப்படுத்தி நான் வந்து எனக்கு வாய் இருக்குது, நான் பேசுகிறேன், 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு சீமான், எப்படி நியாயமா இருக்கும்? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் தானே. எங்கேயோ ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட நீ வந்து ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு உள்நோக்கம் என்ன அது சொல்லு. சீமானவர்கள் வாங்கினார், சரி எதுக்காக வாங்கினார், எதுக்காக அவங்க கொடுத்தாங்க சொல்லுங்கள். ஒரு அரசியல் கட்சியை சாடுறதுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறதுக்கு, மாற்று அரசியல்னா ஒரு எதிர்ப்பு அரசியலை பேசுகிறதுக்கு யாராவது 100 கோடி தூக்கி கொடுப்பாங்களா சார் இந்த அரசியல் கட்சியாவது? அந்தப்புறம் அந்தணன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அந்தணனும் வந்து இன்னொரு நபரும் சேர்ந்து விஜய் அவர்கள்ட்ட பேசும்போது விஜய் வந்து ஒரு பாக்ஸை கொடுப்பார், நீங்கள் வேணால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள். அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வாங்குவாங்க. அதுக்கு ஒரு விளக்கமும் சொன்ன கதையெல்லாம் இருக்குது. இதே அந்தணன் வந்து அதுக்கு ஒரு அந்தப்புறம் அந்தணன் வந்து ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. நாங்கள் போய் நின்ன உடனே வந்து டபக்குன்னு வந்து அவர் ஒரு பாக்ஸ் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அதில் வந்து கோல்டு காயின் இருக்குன்றதே எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்லி கதை சொன்னார். சரிங்களா? ஆக மட்டும் உங்களுக்கு என்ன வந்து அங்கே அது வந்து தப்பான ஒரு விஷயம். அது அவ்வளோ துணிச்சலாக அவர் பேசுனது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ அது சம்மந்தமாக புகார் தரும்போது அந்த புகார் தொடர்பாக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நடவடிக்கை வந்து நேர்மையான நியாயமான நடவடிக்கை, மனசாட்சியோடு பேசணும் சார், அவ்வளோதான் சார். நம்ம ஊடகத்தில் பேச்சு சுதந்திரம் இருக்குன்றதுனாலேயே நம்ம வந்து ஒருத்தர் வந்து முற்றிலுமாக ஒழிச்சு கட்டிடணுன்ற அந்த நோக்கத்தில் பேசக்கூடாதுல்ல. இது கிட்டத்தட்ட அப்படி தானே, ஒரு அரசியல் வாழ்க்கையை வந்து அஸ்தமனம் பண்ணுறது தானே இது. நீங்கள் சொல்லலாம், என்னன்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். கண்டிப்பாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விளைவுகள் இருக்கும் தானே. இப்போ வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இனம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேக்குவர ஜெய்சங்கர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வந்து அவதூறாக பேசிய பிஸ்மியை வந்து கைது செய்ய மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து உத்தரவு பிறப்பிட்டிருக்கு இன்னைக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ரொம்ப நேர்மையான நடவடிக்கை, நியாயமான நடவடிக்கை தான் இது. ஏன்னா நான் பார்த்தேன் அந்த வீடியோவை, அவ்வளோ அலட்சியமாக. இப்போ நான் கூட வந்து ஒரு 3000 வீடியோ பேசியிருக்கேன் சார். ஒருத்தர் மீது வந்து ஒரு வரம்பு இருக்குல்ல, இந்த பேசுகிறதுக்கு கூட ஒரு வரம்பு இருக்குல்ல. நம்ம பேச்சு சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பாதகத்தை ஏற்படும். அதுவும் குறிப்பாக ஒரு தலைவர், ஒரு மனிதரையே பேசக்கூடாது. அதுவும் வந்து சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உயர்ந்த மதிப்பை வந்து பெற்ற ஒரு தலைவரை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அவருக்கு அதில் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி நீங்கள் 1000 பேசிகிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் வந்து கடந்து போனாங்க. ஆனால் அடிப்படையில் சிறிதளவு கடுகளவு உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த நேரில் பார்த்த மாதிரி அவர் 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு, 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு, அந்த இது பார்த்தீங்கன்னா வந்து நேரில் கண்ணில் பார்த்த மாதிரி சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஆணித்தரமாக. சரி, ஒரு இடத்துல நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி வேகத்தை பேசிட்டீங்கன்னு கூட சொல்லலாம். அடுத்தடுத்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் எல்லா மீடியாக்களும் போய் பேசும்போதெல்லாம் 100 கோடி வாங்கிட்டாரு, 100 கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு வரம்பு இருக்குல்ல. 100 கோடின்றது வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஆதாரம் போடணும்ல. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆள் பலம் இல்லை, படைபலம் இல்லை, கட்சிக்கு தலைவர் இல்லை, சாதாரண மனிதர் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் கூட குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல. 100 கோடி ரூபாய் வந்து திமுகவில் வந்து வாங்கிட்டாரு, டிஎம்கேல வாங்கிட்டாரு சொன்னால் அது வந்து ஊடகத்தில் பார்க்கக்கூடிய வந்து பலரும் எப்படி பேசுவாங்க இல்லை? அது வந்து தப்பான ஒரு விஷயம். அது அவ்வளோ துணிச்சலாக அவர் பேசுனது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ அது சம்மந்தமாக புகார் தரும்போது அந்த புகார் தொடர்பாக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நடவடிக்கை வந்து நேர்மையான நியாயமான நடவடிக்கை, மனசாட்சியோடு பேசணும் சார், அவ்வளோதான் சார். நம்ம ஊடகத்தில் பேச்சு சுதந்திரம் இருக்குன்றதுனாலேயே நம்ம வந்து ஒருத்தர் வந்து முற்றிலுமாக ஒழிச்சு கட்டிடணுன்ற அந்த நோக்கத்தில் பேசக்கூடாதுல்ல. இது கிட்டத்தட்ட அப்படி தானே, ஒரு அரசியல் வாழ்க்கையை வந்து அஸ்தமனம் பண்ணுறது தானே இது. நீங்கள் சொல்லலாம், என்னன்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். கண்டிப்பாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விளைவுகள் இருக்கும் தானே. இப்போ வந்து 10 பேர் இருக்கிறாங்க சார், 10 பேரில் 2 பேர் நம்பினாலும், 100 பேரில் 10 பேர் நம்பினாலும், 1000 பேரில் 100 பேர் நம்பினாலும்
ஸோ லட்சம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு 10,000 பேர் நம்புறாங்கன்னு வச்சுங்க சார். ஏன் உண்மையாக இருக்கக்கூடாதுங்க? இருக்குங்க. அவரே சொல்லிட்டாரு. யார்? இவரே சொல்லிட்டாரு. பிஸ்மி. ஏதோ நியாயமா மனசாட்சி, நீங்கள் எல்லா ஊர் நியாயமும் பேசுகிறீங்க. ஆனால் யோசிக்க வேணாமா? ஒரு கட்சியோட தலைவருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வந்து வாங்கிட்டாரு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த 100 கோடி எப்படி சார் வந்து ஒருத்தர் வந்து டிரான்சாக்ஷன் எப்படி சார் நடக்கும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு அர்த்தமாக ஏதாவது ஒரு வந்து பார்த்து பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள் வந்துருக்கு பாருங்கள். அவர் அக்கௌண்ட்டுக்கு எப்படிங்க 100 கோடி ரூபா வந்துச்சு? கரெக்டு. எப்படி எவிடன்ஸ் ஏதாவது போடணும்ல. ரைட்டு. போகிற போக்கில் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து அவதூறு வந்து கிளப்பி விட்டு போயிட்டே இருக்க முடியாதுல்ல. குறிப்பாக இப்போ இந்த நடவடிக்கைகள் வந்து முன்கூட்டியே எதிர்த்துருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே பல காணொலியில் வந்து பேசியிருக்கோம். ஆமாம். இதற்கு முன்னாடி பிஸ்மி அவர்கள் குறித்து பேசும்போது இந்த விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது ரொம்ப லேட்டாக இருந்தாலும் வரவேற்கக்கூடிய லேட்டுன்றதுல ஒரு 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 அவதூறு கூட வந்து பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மைன்றது ஒரு மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக சீமான் அவர்களுக்கு வந்து சீமான் அவர்கள் மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையான ஒரு மனிதரை நான் பார்க்கவே போகிறதில்ல இனி ஒரு காலத்தில். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ கடந்த காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியலில் 3 பேர் வந்து கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்க. அந்த 3 பேரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜெயலலிதா அவர்களை சொல்வேன். நான் பார்த்த தமிழ்நாடு அரசியலில் 3 பேர் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள். 2வது நான் சீமான் அவர்களை தான் நான் சொல்வேன். அடுத்ததுனா 3வது விஜயை நம்ம சொல்ல முடியும். அந்த விமர்சனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில விமர்சனங்களுக்கு அவங்களே கூட காரணமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அந்த விமர்சனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை இருக்குது. இப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்க ஒரு நடிகை. அந்த நடிகையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, அதை விமர்சனம். சீமான் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை, அதை வச்சு நீங்கள் ஒரு விமர்சனம். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கையிலையும் சில சம்பவங்கள், சில தொடர்புகள் இருக்குது. அதை மையப்படுத்தி பேசுது. ஆனால் கடுமையான விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை தாண்டி ஒரு குடும்பத்தை கூட விமர்சனம் பண்ண முடியுன்ற அந்த எல்லைக்கு போனதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3 தலைவர்கள் தான் நான் பார்த்த வரைக்கும். அது வந்து ஜெயலலிதாவாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், 3 பேர் தான் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்க. அதுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அவங்க காரணமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை வரம்பு இருக்குல்ல. உண்மையின் அடிப்படையில் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து சேர்த்து நீங்கள் வந்து கதையை கட்டி நீங்கள் வந்து பேசுகிறது வேறு. ஆனால் அடிப்படையில் உண்மையே இல்லை. அப்போ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா வாங்கிட்டாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க சார். இது வந்து ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறது. அப்போது ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முடக்கிறதுக்கு நீங்கள் மீடியாவை வந்து பயன்படுத்திட்டீங்கன்னு ஆயிடுது இல்லை. நிச்சயமா. இப்போ அடிப்படையில் ஒரு உண்மை இருக்குங்க, அந்த உண்மையை கொஞ்சம் சேர்த்து சொல்கிறாருங்க, கொஞ்சம் இட்டு கட்டி சொல்கிறாருங்கன்னு சொன்னால் அது கடந்து போயிடுவாங்க. ஆனால் அடிப்படையில் 0% உண்மையே கிடையாது. அப்போ அதை நீங்கள் வந்து மையப்படுத்தி நான் வந்து எனக்கு வாய் இருக்குது, நான் பேசுகிறேன், 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு சீமான், எப்படி நியாயமாக இருக்கும்? குறிப்பாக பிஸ்மி அவர்கள் வந்து ஒரு பெய்ட் மவுத்தாக தான் செயல்பட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு சார். நான் உள்ளபடியே நான் சொல்கிறேன் சார். நீங்கள் முதல்ல அடிப்படையில் இப்போ நான் சொல்கிறேன் சார், இந்த கும்பல் வந்து கோல்டு காயின் கும்பல் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. அடிப்படையில் ஒரே ஒரு போட்டோ ஆதாரம் இருக்குது. ஒரு போட்டோ, அந்த போட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தப்புறம் அந்தணன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அந்தணனும் வந்து இன்னொரு நபரும் சேர்ந்து விஜய் அவர்கள்ட்ட பேசும்போது விஜய் வந்து ஒரு பாக்ஸை கொடுப்பார். நீங்கள் வேணால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள். அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வாங்குவாங்க. அதுக்கு ஒரு விளக்கமும் சொன்ன கதையெல்லாம் இருக்குது. இதே அந்தணன் வந்து அதுக்கு ஒரு அந்தப்புறம் அந்தணன் வந்து ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. நாங்கள் போய் நின்ன உடனே வந்து டபக்குன்னு வந்து அவர் ஒரு பாக்ஸ் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அதில் வந்து கோல்டு காயின் இருக்குன்றதே எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்லி கதை சொன்னார். சரிங்களா? ஆக மட்டும் உங்களுக்குன்னா வந்து அங்கே அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்தநாள் நிகழ்வோ ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு இவங்க போகிறாங்க. அந்த போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மி கிடையாது தான். இப்போ வந்து அந்தப்புறம் மந்திரனும் இவரும் வந்து கூட இருக்கிற அந்த இன்னொரு நபரும் தான் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போது அவர் வந்து விஜய் அவர்கள் கையால் அது கொடுக்குறாரு. அந்த பாக்ஸை வாங்குறாங்க. அதில் வந்து கோல்டு காயின் வந்து வைக்கப்படுது. அதில் வந்து இவங்களுக்கு கோல்டு காயின்றது அந்த நேமே கூட வந்து வந்தது காரணமே இவங்க வந்து வலைபேச்சுன்னு ஒன்று வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து சேர்ந்து வந்து இவருக்கும் சேர்ந்தே வந்துடுச்சு, கோல்டு காயின் குரூப்ஸ்னு. கோல்டு காயின் குரூப்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் விமர்சனங்கள் வந்து அடிப்படையில் வந்து ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும். அதை தொடர்ந்து நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து கேட்டால் நீங்களே கோல்டு காயின் வாங்கினவங்க தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடிப்படையில் 100 கோடின்றது நானே கேட்டனே, உங்ககிட்ட தான் நான் நேர்களை கொடுக்கும்போது 100 கோடின்றது எண்றதுக்கு ஒரு நாள் ஆகும் சார். ஃபுல்லாக 100 கோடி மிஷின் வச்சு என்னாலே கையில் இல்லை சார்.
100 கோடி எண்றதுக்கு மிஷின் வச்சு என்னாலே ஒரு நாள் ஆகும். எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி எண்ணிட முடியாது. 100 கோடி ரூபாயை வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும்னா மிஷின் வச்சு கவுண்ட் பண்ணாலே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆகும். எந்த அடிப்படையில் நீ சொல்கிற? அப்போது உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் தானே. எங்கேயோ ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட நீ வந்து ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு உள்நோக்கம் என்ன அதை சொல்லு. சீமான் அவர்கள் வாங்கினார், சரி எதுக்காக வாங்கினார், எதுக்காக அவங்க கொடுத்தாங்க சொல்லுங்கள். ஒரு அரசியல் கட்சியை சாடுறதுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறதுக்கு, மாற்று அரசியல்னா ஒரு எதிர்ப்பு அரசியலை பேசுகிறதுக்கு யாராவது 100 கோடி கொடுப்பாங்களா சார் இந்த அரசியல் கட்சியாவது? இல்லை. அப்போ சொன்னோம்ல, இது வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? கேள்வி கேட்குறவன் சரியில்லை. என்ன கேட்டால் கேள்வி கேட்குறவன் இது மாதிரி ஒரு அவன் பேசும் போது கேட்டினா, சார் என்ன சார் ஆதாரம் கேட்குறமா வேணாம் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். கேட்டிருக்கணும். ரொம்ப சிம்பிளாக என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் ஆதாரத்தை சொல்லுங்கள் சார். என்ன சாதாரணம் என்கிட்ட கூட கேட்டாங்க. ஒரு ஏஐ ஃபோட்டோ வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அம்மா, யார் த்ரிஷா வந்து ஒரு ஏஐ ஃபோட்டோ வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி சார் சொல்கிறீங்க? அப்போ நான் சொல்கிறேன், இந்த காட்சியை பாருங்கள், இந்த காட்சியை பாருங்கள், இந்த காட்சி சந்தேகமாக இருக்குது, இந்த காட்சி இப்படி பார்க்கும்போது இது வந்து ஏஐ ஃபோட்டோங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், 100 கோடின்னு சொன்னால் ஒரு கேள்வி கேட்கணும் சார். அந்த 100 கோடி என்ன சார் ஆதாரம் இருக்குது நீங்கள் சொல்கிறதுக்கு? அதெல்லாங்க நான் சொன்னேன்னா நீங்கள் நம்பணுங்க அப்படி சொல்ல முடியுமா சார்? வாய்ப்பு இல்லை. இப்போ கோர்ட்டு கேட்கணும்ல சார். நாளைக்கு கைது பண்ணும்போது காவல்துறையில் இருப்பாங்க, எப்படிங்க எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க கேட்பாங்கல்ல. நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு கருத்து சொல்கிறது வேறு சார், இது சீரியஸ் சார். இது அப்போ நிச்சயம் கைது செய்யப்படுவார்ன்றீங்க? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதாவது காவல்துறையில் புகார் கொடுத்து அந்த காவல்துறை புகார் நடவடிக்கை எடுக்கிறன்ற அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக வந்து நீதிமன்றத்தை அணுகி வந்து ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பாசிபிள் அந்த மாதிரி நீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எங்கள் தலைவர் வந்து ஒரு மக்கள் மதிப்பை பெற்ற தலைவர், நன்மதிப்பை பெற்ற தலைவர், மக்களுடைய நன்மதிப்பை கெடும் அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வந்து இவர் வந்து வைக்கிறார், ஆதாரம் இல்லாமல் வைக்கிறாரு. அவர் மீது நாங்கள் புகார் கொடுத்தா அந்த புகாருக்கான உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லும்போது, அப்போது வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட் ஆர்டர்ஸ் கொடுக்குது, நீங்கள் கைது செய்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையில் நான் பலமுறை நான் வந்து பார்த்துருக்கிறேன். அவங்க அலட்சியமாக வந்து உட்காந்து கேட்டால் அவர் 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாருங்க. எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இப்படி சொல்லுவீங்க? இதை விட கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஏஐ படத்தை போட்டு விட்டானுங்க. என்னன்னு சொன்னால், சீமான் அவர்கள் போய் வந்து முக ஸ்டாலின் போய் சந்திக்கும் போது என்ன சொன்னேன், ஒரு ஏஐ போட்டோ தெரியும், பெட்டி வாங்குற மாதிரி போட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ அது குறித்து அன்றைக்கி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பலரும் கூட பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஏஐ படம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். யாராவது சூட்கேஸ் எடுத்து வந்து கொடுப்பாங்களா சார் ஏஐ படம்? அது திட்டமிட்டே பண்ணாங்க. அன்னைக்கு டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் போய் அங்கே சந்திக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே நபர்கள் வந்து எகத்தளமாக பேசுகிற நபர்கள் இருக்காங்க. நான் முதல்ல ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து சினிமா குறித்து இப்போது நான் வந்து ஒரு பிரிண்ட் மீடியாவிலேருந்து நான் பயணிக்கிறேன். நான் பயணித்த காலத்தில் இவங்கெல்லாம் ஆளே கிடையாது. அப்போல்லாம் சினிமா பத்திரிகையாளர்கள் சில பேர் இருந்தாங்க. அந்த நபர்கள்லாம் நான் இந்த பொம்மைன்னு ஒரு பத்திரிகை இருக்குது, ஜெமினி சினிமான்னு ஒரு பத்திரிகை இருக்குது, பொம்மை ஜெமினி சினிமா, அதுக்கு பிறகு தான் வந்து திரை சுவைன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை. இதெல்லாம் 3 பத்திரிகை மட்டும்தான் வந்து சினிமா பத்திரிகை. பொம்மை இப்போ வந்து அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பேப்பரில் வச்சு ஒரு புத்தகம் வரும். அன்றைக்கி வந்து 15 ரூபா ரேட். அன்றைக்கே நான் சொல்கிறது 35-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அதுதான் சினிமா பத்திரிகை. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பயணித்த அந்த யாருமே வந்து சினிமா பத்திரிகைகள் இப்போ கிடையாது. இவங்கெல்லாம் அதுக்கு பிறகு வந்தவங்க தான். இவங்க பெரிய ஜாம்பவனாக வந்து காட்டிக்கிறாங்க. அப்படி வந்தவங்க தான். அதுலேயும் கூட நியாயமாக பேசக்கூடிய சினிமா பத்திரிகையாளர்லாம் இருக்கிறாங்க. சங்கர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறார்ல கோடங்கி ஆப்ரகாம் இருக்கார், இவங்கெல்லாம் வந்து ஒரு நியாயமாக பேசுவாங்க. நீங்கள் கருத்துக்களை பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீர ஆவேசம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எந்த எத்திக்ஸும் கிடையாது. இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு பிளாக்மெயில் தான் இவங்க பண்ணுறது. சினிமாவில் வந்து எப்படிலாம் சம்பாதிக்கலாம் எனக்கு நிறைய தகவல் வரும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரெண்டாவது அரசியல் பேசுகிறோம் கிடையாது, நீங்கள் முழுக்க சினிமா பேசுகிறோம். இப்போ நான் பேசுகிறேன்னு கேட்டால் அரசியலும் பேசுகிறேன், சினிமாவும் பேசுகிறேன். அதுக்காக நான் எவ்வளோ உழைக்கிறேன் எனக்கு தான் தெரியும். புரியுது. ராத்திரி 3 மணிக்கு படுக்கிறேன், விடிகாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோ இருக்குது. ஸோ கடந்த காலத்தில் அனுபவங்களும் இருக்குது. அது அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் நீங்கள் வந்து முழுக்க சினிமா பேசுகிறீங்க. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து அரசியல் பேசுகிறீங்க.
அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து அரசியல் பேருனா ஐயோ இது நம்ம இவ்வளோ பெரிய சீரியஸான குற்றச்சாட்டு சொல்கிறோம், அது என்ன வந்து ஆகிறது, தப்பாக பேசுவாங்க. அண்ணா பேசுனத காமராஜர் பேசணும், காமராஜர் பேசுனது அண்ணா பேசணும், இப்படி தப்பாக இதே அந்தரன் பேசுனதுலாம் இருக்குது. ஒரு கருத்தை யார் சொன்னாங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் சொன்ன கருத்தை வந்து அண்ணா சொன்ன மாதிரி பேசுவாங்க. நிறைய நடந்திருக்கு. சரி, அதெல்லாம் நீங்கள் தப்பாக பேசினாலும் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தலைவரை, ஒரு மக்கள் தலைவரை வந்து லட்சக்கணக்கான பேர் வாக்களிக்கக்கூடிய வந்து ஒரு கட்சியின் தலைவரை வந்து நீங்கள் போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி வாங்கிட்டாரு சொல்கிறது வந்து எவ்வளோ துணிச்சல். வேறு எந்த தலைவர் நீங்கள் சொல்ல முடியும்? புரியுது சார். எல்லாம் தான் சார் தகவல் வருது, இங்கே 1000 கோடி, இங்கே 200 கோடி, இங்கே 300 கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ பல பேர் என்கிட்ட கேட்கும் போது கூட ஆதரிச்சும் பேசலை, எதிர்த்தும் பேசலை. எது அந்த பழனி அந்த லேண்ட் விஷயம் இருக்குல்ல, ரமேஷோட அந்த கேஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம இது மாதிரி ஒரு 100 கோடி 50 கோடி பெரிய கோடி கணக்கில் போகுதுன்னா இதுக்கு அடிப்படையில் நமக்கு ஆதாரம் வேணும். கரெக்ட். நீங்கள் அமைச்சர் குற்றம் சாட்டினாலும் ஆதாரம் வேணும், இல்லை வேறு வந்து மாற்று கட்சியில் இருக்கிறவங்க நம்ம சொன்னாலும் வந்து எம்எல்ஏக்கள் சொன்னால் அதுக்கு அடிப்படையில் ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லைன்னா டிஃபமேஷன் கேஸ் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் சீரியஸான வந்து ஒரு குற்றச்சாட்டு. இது வந்துச்சு போச்சு, தகவல் சொன்னாங்க போனாங்க வந்தாங்கன்னு பேச முடியாது. ஏன்னா அமௌண்ட்டு கோடிக்கணக்கான ரூபாய். ஒருத்தருடைய அரசியல் வாழ்க்கையை முற்றிலுமாக முடிச்சிடலாம் இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்லணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வந்து அந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்தால் கூட கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இது அமௌண்ட் விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இது வந்து சரியான நடவடிக்கை. பார்க்கலாம் என்ன அடுத்த கட்டம் என்ன நடக்கும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இதில் பிஸ்மி மட்டும் இல்லாமல் சீமானவர்களை குறிப்பிட்டு மாஃபிங் பண்ணி பல விஷயங்கள் வந்து தவேகா நிர்வாகிகளே பண்ணியிருக்காங்க. அவங்க மீது நடவடிக்கை இது வந்து நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் முதல் ஸ்டெப்பு. எதுக்கு சார்? இந்த கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடும். அதெல்லாம் ஒருத்தர் இந்த மாதிரி நடவடிக்கை வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ இந்த பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து தானாகவே வந்து அடங்கிடுவாங்க. யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு இல்லாமல் இருந்துச்சு, மணியை கட்டிட்டாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இதை மற்ற இந்த மார்பிங் பண்ணுறது, செய்தி வந்து பொய்யான செய்தியை வெளியிடுறது, இது எல்லாமே தானாகவே வந்து பார்த்திங்கன்னா நின்றும். புரியுது. ஓகே சார், பலர்களை தெளிவாக இருக்கும். நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.